கதவை தர. பத்மா, கதவை தர பத்மா. சொன்னா கேளடி, கதவை தரடி. என்னாச்சு? அத்தை, நகை எடுக்க போனோம், ட்ரெஸ் மாத்திட்டு வாடின்னு சொன்னோம். ரொம்ப நேரம் ஆச்சு அத்தை. அத்தை, தட்டிக்கிட்டே இருக்கோம் அத்தை, திறக்கவே மாட்டேங்கிறா. ஒருவேளை தற்கொலை எதுவும் பண்ணிக்க போறாளா? பண்ணனா பண்ணிட்டு போறா. பிரச்சனை வந்துச்சுன்னா சீனிவாசனை கோர்த்து விட்டுட்டு நாம எஸ்கேப் ஆயிடலாம். பத்மா, கதவை தரமா. பத்மா, உனக்கு என்ன பைத்தியமாடி? ஏன் இப்படி பண்ண? சொல்லடி, ஏன் இப்படி பண்ண? ஒரு நிமிஷம் எனக்கு ஈரக்கொலையே நடுங்கி போச்சு. பத்மா, என்னாச்சுமா உனக்கு? உன் கல்யாணம் நல்லபடியா எந்த தடங்களும் இல்லாம நடக்கணுங்கிறதுக்காகத்தானே உங்க அப்பா அம்மா ஒன்னொன்னு பார்த்து பார்த்து பண்றாங்க. நீ ஒத்துழைக்காம போனா எப்படி? இவ்ளோ கேக்குறீங்க, பதில் சொல்றல பாருங்க. அழுத்த காரி. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. ஏமா இப்படி நடந்துக்கிட்ட? சொல்லுமா. இதுக்கு காரணம் நீங்க தான். நான் ஒரு வார்த்தை கூட பேசலையே பத்மா. ஆமா அண்ணம்மா, அதுதான் நானும் சொல்றேன். அன்னைக்கு உள்ள போய் கதவை சாத்தின நீங்க இன்னைக்கு வரைக்கும் வெளியவே வரல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை நடக்குது, அப்ப கூட நீங்க எதுவுமே பேசல. காலம் மாறி போச்சுமா. நான் சொன்னா யாருமே கேக்குற நிலைமையில இல்ல. அப்படியெல்லாம் இல்ல அண்ணம்மா, நீங்க தூக்கி வளர்த்த பொண்ணு நானு. எனக்கு உங்க ஆசீர்வாதம் எப்பவுமே வேணும். அதான் உங்க அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்களேமா. கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும், அவங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பார்த்து பார்த்து அக்கறையா நடந்துக்கிறது நீங்க தான். யாரு என்ன நினைச்சாலும் சரி, எனக்கு நீங்க தான் முக்கியம். சின்ன வயசுல இருந்து என்ன தூக்கி வளர்த்து பொட்டு வச்சு அழகு பார்த்து ஆளாகிற வரைக்கும் முன்னாடி நின்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப மட்டும் ஒதுங்கி நின்னா என்ன அர்த்தம் அண்ணம்மா? நான் இந்த வீட்ல தானமா இருக்கேன். வீட்ல இருக்கீங்க, ஆனா எங்க கூட இல்லையே. இந்த வீட்ல எல்லாமே பார்த்து பார்த்து பண்ண நீங்க என் கல்யாணத்தையும் முன்னாடி நின்னு நடத்தணும். இல்லன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே. ஐயோ, ஏம்மா? கடைசி வரைக்கும் உங்க பேத்தியா ஒரு ஓரமா இந்த வீட்லயே இருந்துட்டு போயிடுறேன். இந்த கல்யாணம் நடக்கணும்னா அத்தை கால்ல விழுறத தவிர வேற வழியே இல்ல. அம்மங்க நீ ஆட்டம் இருந்துகிட்டே என்ன பேச்சு பேசுறான்? இருக்கட்டும், பேசிக்கிறேன். அத்தை, என்ன மன்னிச்சிருங்க அத்தை. உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் யாருமா? நாங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம். உங்க பேத்தி கல்யாணத்தை நீங்க தான் முன்னாடி இருந்து நடத்தி கொடுக்கணும். ராஜி கால்ல விழுந்து கதறா. பத்மா இவ்ளோ சொல்லிட்டா, அப்ப கூட அத்தை மனசு இறங்கலன்னா என்ன அர்த்தம்? இந்த கத்தி நம்ம சூர்யா சாம் கல்யாணத்துக்கும் திரும்பும். பேசாம நாமளும் கால்ல விழுந்துடலாம். அத்தை, என்னையும் மன்னிச்சிடுங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை, எங்களை மன்னிச்சிடுங்க அத்தை. நாங்க ஏதோ அன்னைக்கு ஒரு வேகத்துல அப்படி பேசிட்டோம். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ உணர்றோம். எங்களை உங்க பொண்ணுங்களா நினைச்சு மன்னிச்சிடுங்க அத்தை. முதல்ல எந்திரிங்க ரெண்டு பேரும். உங்களை கஷ்டப்படுத்துற நோக்கத்துல நாங்க அப்படி பேசல அத்தை. அன்னைக்கு ஏதோ பேச போய் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடிஞ்சிருச்சு. எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. தப்புலயே பெரிய தப்பு நாம என்ன தப்பு பண்ணோம்னு உணராம இருக்கிறது தான். அப்படி உணர்ந்து மன்னிப்பு கேட்கறவங்கள மன்னிக்கணும்னு
எங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தவங்களே நீங்க தானே. இப்ப நீங்களே மன்னிக்காம இருக்கீங்களா அண்ணம்மா? அன்னி கல்யாணம் நடக்கணும்னு ஏதோ அப்படி பேசிட்டாங்க. நல்லது கெட்டதை சொல்லி கொடுத்து எங்களுக்கெல்லாம் கார்டினா இருக்கிறவங்களே நீங்க தான். நீங்களே அவாய்ட் பண்ணா எப்படி அம்மம்மா? அத்தை, உப்பு இல்லாத சாப்பாடு ருசிக்காது. நீங்க இல்லாத எந்த விசேஷமும் எங்களுக்கு நல்லா இருக்காது அத்தை. ஆமா அத்தை, நீங்க ஆசீர்வாதம் பண்ணாதான் உங்க பேத்தி போற இடத்துல சீரும் சிறப்புமா வாழ முடியும். அதுக்கு கண்டிப்பா நீங்க தான் முன்னாடி நின்னு நடத்தி கொடுக்கணும். இனிமே இந்த மாதிரி எப்பவுமே நடந்துக்க மாட்டோம் அத்தை. ஆமா அத்தை, இனிமே உங்க பேச்ச மீறி நாங்க நடந்துக்கவே மாட்டோம் அத்தை. இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. சரி, எந்திரிங்க. மன்னிச்சுட்டேன், எந்திரிங்க. பத்மா, உன் கல்யாணத்தை நான் முன்னாடி நின்னு நடத்துறேம்மா. உங்க அம்மாவும் உன் சித்தியும் கேட்டதுக்காக இல்ல, இது உனக்காக. என் ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்குமே உண்டு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணம்மா. சரி, நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, நம்ம எல்லாரும் நகை கடைக்கு போலாம். தேங்க்யூ அண்ணி, தேங்க்யூ சோ மச். ஏன் என்னாச்சு இவ்ளோ தேங்க்ஸ் சொல்ற? என்ன நீங்க இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு ரொம்ப சாதாரணமா கேக்குறீங்க? அம்மாவை எப்படிடா பேச வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நீங்க செம்மையா ஒரு ட்விஸ்ட் அடிச்சு சூப்பரா ப்ளே பண்ணிட்டீங்க. ஐ அம் ரியலி ஹாப்பி அண்ணி. பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். எல்லாம் நீ கொடுத்த ஐடியா தான். நானா? உனக்கு ஞாபகம் இருக்கா? அம்மாவையும் சித்தையும் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னப்போ நீ ஒரு ஐடியா கொடுத்தியே. எங்க வீட்ல நான், அம்மா, அப்பா 3 பேர் மட்டும்தான். எங்களுக்குள்ள நிறைய சண்டை வரும், ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனா அதை நாங்களே சமாதானம் பண்ணி சால்வ் பண்ணிப்போம். நம்ம பேரண்ட்ஸ்க்காக நாம போய் அம்மா கிட்ட அவங்களுக்காக பேசலாம். சாம், நான் ஒண்ணுமே பண்ணல. அண்ணம்மா ஒண்ணு சேர்ந்தது நீ கொடுத்த ஐடியாவால தான். ரொம்ப தேங்க்ஸ் சாம். சௌமி, நான் பேசுறது கேக்குதாடி? இந்த நகைக்கடை தான் இந்த ஊர்லேயே பெரிய கடையாக. இதை விட்டுட்டு சின்ன கடைக்கு கொண்டு போனாலும் நம்மளை ரொம்ப நோண்டுவானுங்க. கடையில் சிசிடிவி கேமரா வேறு இருக்கு. இந்த பழைய மாடல் நகையை கொண்டு போனால் நம்ம மூஞ்சியையும் மறக்க மாட்டாங்க. என்ன பண்ணலாம்? இங்க பக்கத்துல கூட ப்ளூ கலர் பில்டிங் இருக்கு. அன்னைக்கு கூட சாப்பிட வந்தோம்லடி, அதுக்கு பக்கத்துல. ஹலோ, சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது சார்ஜ் இல்லாமல் ஃபோன் கட் ஆயிடுச்சு. சிஸ்டர் வழி தெரியாமல் நிற்கிறாங்க. நீங்கள் ஃபோனை கொடுத்தீங்கன்னா நான் இந்த அட்ரஸை சொல்லிடுவேன். நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்தாங்க, பேசிட்டு கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏய் சௌமி, நான் தாண்டி.
இங்கேயே வெயிட் பண்றேன், நீ வந்துரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே மேம். நீங்க மட்டும் போனை கொடுக்கலனா என் சிஸ்டர் என்னை தேடி அலைஞ்சிருப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு நிமிஷம் மேம். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், பதிலுக்கு நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறேன், அவ்வளவுதான். சொல்லுங்க சார். இது என்னோட பரம்பரை நகை. இதோட மதிப்பு இன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட்ல எவ்வளவு போகுதுன்னு தெரியணும். உள்ள கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா? என்ன சார், அதை நீங்களே கேட்கலாமே. அது கரெக்டா சொன்னீங்க. நானும் போயிருக்கலாம் தான். ஒரு காலத்துல நாங்க வசதியா வாழ்ந்த குடும்பம். இந்த ஊர்ல பாதி இடம் எங்களுக்கு தான் சொந்தம். காலப்போக்கில் கைமீறி எல்லாமே போயிடுச்சா, அதான் இந்த கடையோட ஓனர் எங்க அப்பா கிட்ட வேலை பார்த்தவர். இந்த இடம் கூட அவருக்கு இலவசமா எங்க அப்பா தான் கொடுத்தாரு. எங்க சூழ்நிலை இன்னைக்கு இந்த நகையை விற்க வேண்டியதா போச்சு. அதனால நான் நேரில் கொண்டு போனா ரொம்ப கேவலமா பார்ப்பாங்க. பொழைக்க தெரியாதவன்னு ரொம்ப கேவலமாகவும் பேசுவாங்க. எங்ககிட்ட கை கட்டி நின்னவர்கிட்ட நான் போய் கை கட்டி நிற்கணுமான்னு பார்க்குறேன். இது கூட எங்க அம்மா ஆபரேஷனுக்காக தான் விற்கிறேன். சார், இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதே. இது உங்க நகை தானே? ஆமா, இது என்னோட நகை தான். என்ன நம்புங்க மேடம், கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தைரியமா போலாம். சரி, பரவாயில்ல மேடம். அம்மா ஆபரேஷன் தானே, அதை நான் எப்படியாவது பாத்துக்கிறேன். பரவாயில்ல, கொடுங்க சார். நான் போய் கேட்டுட்டு வரேன். தேங்க்ஸ் மேடம். ஓகே சார். இந்த அம்மா சென்டிமெண்ட் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கே. பொண்ணுங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசின உடனே ஒத்துக்கிட்டேன். ஒரு எமர்ஜென்சி, அதனால தான் இந்த நகையை விற்கலாம்னு இருக்கேன். இன்னைக்கு எவ்வளோ மதிப்பு போகும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். இந்த நகையை பார்த்தா பழைய டிசைன் மாதிரி இருக்கு. நான் எதுக்கும் எங்க ஓனர் கிட்ட கேட்டு சொல்றேமா. ஒரு நிமிஷம் இருமா, வரேன். ஓகே சார். இந்த நகை யாருதுமா? என் ஃபேமிலியோட நகை தான் சார். ஏன் சார்? இல்ல, இதோட குவாலிட்டி நல்லா இருக்கேம்மா. இந்த டிசைன்லாம் பார்த்தா எங்க தாத்தா காலத்துல பண்ண நகை மாதிரி இருக்கேம்மா. அதனால என்னால எதுவும் சொல்ல முடியாது. எங்க பற்ற பார்த்து தான் சொல்லணும். இன்னைக்கு அவரு லீவு. இன்னைக்கு நகையை கொடுத்துட்டு நாளைக்கு இதே நேரத்துக்கு வந்தீங்கன்னா எவ்வளவு மதிப்பு போகும்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்றீங்க? சரின்னு சொல்லி ரெசிப்ட் வாங்குங்க. புரியல சார். சரின்னு சொல்லி ரெசிப்ட் வாங்குங்க. என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை சார். இதுக்கு ரிசிப்ட் கொடுக்க முடியுமா? ரிசிப்ட் தானே, தரமா. உங்க பேர் என்னம்மா? காவியா. அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் சொல்லுங்கம்மா. அதான் ரிசிப்ட்ல உங்க ஃபோன் நம்பர் இருக்கும்ல, நானே ஃபோன் பண்றேன் சார். அட்ரஸ் சொல்லுங்கம்மா, எழுதிக்கப்பா. சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்கம்மா. சரிங்கம்மா, நீங்க போயிட்டு நாளைக்கு இதே நேரத்துக்கு வாங்க. ஓகே சார். இந்தாங்க சார். தேங்க்ஸ் மேம். பரவாயில்ல சார். சார் சார், அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஆபரேஷன் சொன்னதுனால தான் நான் இந்த உதவியே செஞ்சேன். பணத்தை கொடுத்து அசிங்கப்படுத்தாதீங்க சார்.
எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். பரவாயில்ல சார், வரேன் சார். ம். வாங்கம்மா வாங்க. வணக்கம். வணக்கம். நம்ம கடைக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். பத்மாவதிக்கு கல்யாணம், அதான் நகை வாங்கலான்னு வந்திருக்கோம். வாங்கம்மா, உள்ள புது டிசைன்ஸ்லாம் இருக்கு, வந்து பாருங்க. சூர்யா, அண்ணம்மா எல்லாரும் கூட்டிட்டு போப்பா. சரிங்க அண்ணம்மா, வாங்க வாங்க போலாம். வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்கம்மா. ஆ. யாரும் பார்த்துட்டாங்களான்னு தெரியலையே. பிக்னிக் போற மாதிரி குடும்பத்தோட கிளம்பி வந்திருக்காங்க. ஓ, பத்மாவுக்கு நகை வாங்குறதுக்கு இந்த கடைக்கு வந்திருக்காங்களா? இவங்களுக்கு வேற கடையே கிடைக்கலையா? நான் போற கடைக்கே வர்றாங்க. எப்படியோ நம்ம வேலையை முடிச்சிட்டோம். சூர்யா சாம் கல்யாணத்துக்கு கூட இங்கதான் வரணும். இங்க வந்துதான் நகை எடுக்கணும். நல்லா இருக்குல்ல? அந்த நெக்லஸ் எடுங்க. அது இல்ல சார், அதுக்கு பக்கத்துல இருக்க பாருங்க, அதை எடுங்க. இல்ல இல்ல, அதுதான் வேணும். அதை எடுங்க. சரி, இதுவா மேடம்? அது இல்ல, அது இல்ல, அது இதுங்களா? அந்த பக்கம். ஆமா ஆமா ஆமா, அதான் அதான், அதேதான், அதுதான் எடுங்க. ஓ, இதுவா? நல்லா இருக்கு. சார், நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், என்கிட்ட காட்டுங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், என்கிட்ட காட்டுங்க. நீங்களே பாத்தீங்கல்ல, நான் தான் அத ஃபர்ஸ்ட் வேணும்னு சொன்னேன். இல்ல இல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். என் பொண்ணுக்கு தானே கல்யாணம். சார், இந்த வீட்டோட மூத்த மருமகன் நானு, அதனால அந்த நெக்லஸ் எனக்கு தான் வேணும். ஐயா அக்கா, அதையும் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, பத்மாக்கு தானே கல்யாணம், உங்களுக்கு இல்லையே, அப்புறம் என்ன? அந்த நகை என்கிட்ட கொடுங்க. மேடம், இது ஆல்ரெடி புக் ஆயிருச்சு. உங்க 2 பேருக்கும் வேணும்னா இதே மாதிரி ஆர்டர் கொடுத்தா செஞ்சு தந்துடலாம். ஆர்டர் எடுத்துக்கிட்டோமா? எனக்கு வேணாம், அவளே வாங்கிக்கிட்டோம். எனக்கும் வேணாம் சார். இத பாருமா, நல்லா இருக்குல்ல? சொல்லுங்க. பெருசாக்கிட்டு போல இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணி, உங்களுக்கு வாங்கின நகைய எனக்கு வச்சு பாக்குறீங்க. ஏன் உனக்கு வச்சு பார்க்க கூடாதா? எனக்கு உனக்கு வச்சு பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால வச்சு பார்த்தேன். ஆமா சாம், உனக்கு இந்த நகையும் அதோட டிசைனும் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா சாம், சூர்யா சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். அப்போ சாம்க்கு நல்லா இருக்கு, என் பொண்ணுக்கு நல்லா இல்ல, அப்படிதானே? ஆமா. நான் அப்படி சொல்லவே இல்ல பெரியம்மா. நேரடியா சொல்லனாலும் அதுதானடா அர்த்தம். தெரியாத, இந்த நகைய போட்டாலும் போடலனாலும் பத்மா அண்ணி நல்லா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. ஏய், நீ வாய் மூடி, நான் உன்கிட்ட கேட்டேனா? அக்கா, ஏன் எப்ப பார்த்தாலும் என் மருமக கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? ஆமா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ரோட்ல வரவங்க போறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னு நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஓ, உங்களுக்கே புரிஞ்சா சரிதான். ராஜி, இங்க வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? அம்மா பார்த்தா என்ன ஆகும்னு தெரியும்ல? நீங்க இப்படி சண்டை போடுறதுனாலதான் அண்ணம்மா யார்கிட்டயும் பேசாம எதையும் கண்டுக்காம இருந்தாங்க. அவங்கள சமாதானப்படுத்த நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல. திரும்பவும் 2 பேரும் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? திரும்பவும் நீங்க போடுற சண்டைய பார்த்து அவங்க பேசாம போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அம்மா வராங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. 2 பேரும் நகை வாங்க வந்தீங்களா இல்ல சண்டை போட வந்தீங்களா?
இல்லத்த எந்த மாதிரி நகை வாங்கலான்னு நாங்க சத்தமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பத்மா நீ பாருமா. நீங்களும் பாருங்க. அந்த ஹாரத்தை எடுங்க. இந்தாங்க பாருங்க. நல்லா இருக்கு, ஆனா லேட்டஸ்டா இல்லையே. வேற ஏதாவது லேட்டஸ்ட் மாடல் காட்டுங்களேன். இருக்கிறதுல லேட்டஸ்ட் மாடல் இங்க இருக்கிறதா மேடம். சரி, நீங்க ஓனர் வர சொல்லுங்க. சரிங்க மேடம். சொல்லுங்கம்மா. பத்மா வாழ போற வீட்ல காலத்துக்கும் அவளுக்கு பெருமையா இருக்கணும், எங்களுக்கு கௌரவமா இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் இருந்தா எடுத்துட்டு வாங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுமா. ஒரு நிமிஷம் இருங்க. கணேசா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஜுவல் வந்ததுல, அதை எடுத்துட்டு வா. சரிங்க சார். காணாம போன நகை இங்க எப்படி?